லெஃப்ட்லேருந்து வருதா ரைட்லேருந்து வருதா கெஸ் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்கிட்டு இருந்தா வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா அரியமான் பீச் போகிற வழியில் ரயில்வே கேட்டில் நிற்கிறோம். ரயில்வே ஸ்டாப்பிங் போட்டிருக்காங்க. எந்த ட்ரெயின் மணி இதில்? எனக்கு லெஃப்ட்டில் இருந்து. இது லெஃப்ட்னு எதாவது இங்கே சாரி எனக்கு ரைட்டில் இருந்து. எனக்கு வந்து இந்த சைடில் ரைட்டு. ஏய் இதாண்டா எனக்கு இது லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்டுடா அது. அப்போ லெஃப்ட் எனக்கு ரைட் லெஃப்ட் சொல்லியிருக்கேன், நான் ரைட்டு சொல்லியிருக்கேன். ஓகே பாப்பா எங்கே ட்ரெயின் வந்து பார்ப்போம். அரியமான் பீச் போகிற வழியில் நிற்கிறோம் கைஸ். இல்லை கை வச்சு தானே வந்தான். ஆமாம் ஏன் வைக்கக்கூடாது தெரில, அது என்னமோ இருக்கும். கை அங்கே தான் போகுது, தூக்கிட்டு வரும் போல். ஆமாம் அப்படி இருக்கலாம். இந்த பீச் எதுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குல்ல, இது பார்த்தா வந்திருக்கேன் ராமேஸ்வரம் இதோட எனக்கு ஏதாவது வட்டியோ அறா வட்டியோ கைஸ் இந்த வியூ. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஞாபகம் இருக்குது, போய் பார்ப்போம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக எலக்ட்ரிக். பழைய பாலத்தை அகற்றிட்டு இருக்காங்க, இன்னும் அகற்றலை ஃபுல்லாக. டேய் அப்பா வந்துட்டார், அப்பா வாப்பா. வாழ்த்து உள்ள சுனில் தூங்கிட்டு இருக்காப்புல. வரட்டும் ட்ரெயின். நீ எங்கிட்ட? ஆமாம் அன்னைக்கு அப்படி தான் வந்தான் ப்ரோ. எங்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ட்ரெயின். வெயில பாரு அப்படியே அனல் இதாவது பாரு. இங்கிட்டு தானே வருவானுங்க. 2 பேர் லெஃப்ட் சொல்லியிருக்காங்க. மணி எத்தனை? மணியா ஃபோன் வந்து ஒரு கதவை திறந்து 12:10. 12:10. இன்னத்துக்கு என்ன ட்ரெயின் இருக்கு? பேசஞ்சர் வருமோ? சும்மா பற்றி வச்சிருக்காங்களா? ஆமாம் போர் அடிக்கணும். கைவிட அமைந்திருக்கேன் நம்ம எடுத்து. அடிவேல் ஜோக் மாதிரி சார். சேவிங் சார், கட்டிங் சார் கேட்டு எங்களோட கைஸ். ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். நம்ம இந்தியாவிலே வந்து ஒரு ரிவர் வந்து டைரெக்டாக கடலில் கலக்காம போய் ஒரே ரிவர் பார்த்தீங்கன்னா நம்ம வைகையாறு தான். நம்மளோட வைகையாறு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு இன்னும் பயிற்சி வேண்டுமோ. ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்க ஒரு லேக்கில் பார்த்தீங்கன்னா போய் மிக்ஸ் ஆகி அந்த லேக்கில் இருக்க தண்ணி தான் பார்த்தீங்கன்னா போய் நம்ம கடலில் மிக்ஸ் ஆகுது. அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அந்த லொக்கேஷனையும் காட்டணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். இது ஒரு இன்ஃபர்மேஷன் கைஸ். உங்களுக்கு குவிஸில் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணுங்க கைஸ். இதெல்லாம் விட குவிஸில் கேட்க போகிறேன். டேரெக்டாக ரிவரில் கலக்காது எதுன்னு கேட்டிங்கன்னா வைகை ரிவர். ஓகே. ஊழியர்களை டிஸ்டர்ப் பண்ண, நீங்கள் கேட் கீப்பரை டிஸ்டர்ப் பண்ணா அந்த இது ஆக்ஷன் எடுத்துருவாங்க. போய் அவனை போய் சப்ப நிறைஞ்சு 6 மாதம் சொல்லுக்குள்ள இருக்கு. இப்போ ஆல்ரெடி இப்போ தான் உள்ளது வெளியே வந்தா இருப்பு இல்லைடா. ஏய் வர சொல்கிற ட்ரெயினை வெயில் வேறு ரொம்ப அடிக்குதுடா. ஃபோனை தொடேன். நானு அழகா இருக்கேன். ஏய் மீச தெரியுது. அடியும் தெரியுது, மீசியும் தெரியுது. சரி இப்போ ட்ரெயின் இங்கேருந்து வந்துச்சுன்னா எனக்கு நீ என்ன தருவேன்? ஒரு உமா தரேன். நோ தப்பாக்குதுண்ணா. அட வெங்காயம். இன்னும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு 24 கிலோமீட்டர், தனுஷ்கோடியை சேர்த்தா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும். 35 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் கைஸ். ஏய் அமர்த்தி விட்றாடே வண்டி. வண்டி அமர்ந்தாண்டா இருக்கு. ஆட்டு தாண்டா ஓடுது. எனக்கு தூங்கிட்டான்டா பாவத்தை வேக்காட்டில். தூங்கிட்டோம். அப்போ டயர்டாக போய் அடுத்து பேசியா. சுனில் பார்த்தீங்கன்னா 3 நாளாக தூங்கலையாங்க கைஸ். இப்போ தான் பிரசவ வேலை பார்த்துருக்கான். தொழில் போயிட்டு வந்து நான் சொல்கிறேன் தூங்கிடாது. தொழில் தூக்கம் தாண்டா முக்கியம். தொழில்லாம் அப்புறம் தாண்டா கேட்க மாட்டேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. வரட்டும். அடிக்கிறது நல்ல பக்கம் வருதுங்க. சுமாரா ஆச்சா பூச்சான்னு வர ஹிந்திக்காரா. ஆமாம் நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன் கைஸ். எல்லா ரயில்வே கேட்லேயும் வடக்கு நோக்க வச்சுருங்க கைஸ். ஏன் கைஸ் தமிழர்களுக்கு வேலை இல்லையா கைஸ்? போகிறாங்க உள்ளே வந்து. தமிழர்களுக்கு வேலை இல்லை கைஸ். ரயில்வேஸில் படித்து முன்னேறுங்கப்பா எல்லாரும். நானே முதல்ல அப்ளை பண்ண போய் தோத்துட்டேன் கைஸ். ஆக்சுவலாக ரைட்டா அது ரைட்டா லெஃப்டா? ரைட் சைடு இருந்து ட்ரெயின் விட்டாங்க கைஸ். அப்பா நம்ம தோத்துட்டோம். உன் டேர்லாம் நாங்கள் செய்ய முடியாது. டேரே சொல்லலை. ஐயோ ஞாபகப்படுத்திட்டேன். அமௌண்ட் பார்த்து கண்டுபிடிச்சி ட்ரெயின் எங்கிட்ட வரும். ட்ரெயினில் வந்து இது பாத்ரூமில் அதுதான் அடிக்கும். அதை வந்து பார்த்துருக்கேன் போல். வாழ்த்துக்கள், கை கொடுங்க. உங்களுக்கு கண்டுபிடிச்சது ஒரு உமா. ஓகே ட்ரெயின் இந்த பக்கம் தான் வருதான். ராமேஸ்வரத்துலேருந்து வருது. வரட்டும் ட்ரெயின் பையன் வரட்டும். வந்தோடனே வீடியோ எடுத்து கிளம்பிடுவோம் கைஸ். இல்லையா இங்கே பாருங்க ஒரு போனால் மேலே தெரிஞ்சு உள்ளக்க என்ன பார்த்தா வரட்டும் கைஸ். One eternity later. அதுக்கப்புறம் பந்தியே போட்டு சாப்பாடு முடிச்சதுக்கப்புறம் வா ட்ரெயினே வந்துருச்சு கைஸ். வேப் 4 லோக்கோ வருது கைஸ். எதுக்கு லூஸ் ஆகுது? நம்ம டாட்டா காட்டுவோம். என்ன ட்ரெயின் இந்நேரத்துக்கு? அமிர்தா எக்ஸ்பிரஸா? எதுங்க அமிர்தாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு ரொம்ப நாள் என்னடா வெறும் இன்ஜின் மட்டும் வருதா? டே இன்ஜின் மட்டும் வருதுன்னு நினைக்கிறேன்டா.
ஏய் இல்ல வருது, பெட்டி வருது தானே. பயன்டே ஒரு நிமிஷம், இதுக்காண்டியா இவ்வளோ நேரம் நின்றோன்ட்டு வரேன். ஆனா ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்தியா அப்படியே நேராக இருக்கு. ஆமா, பெங்களூர் செக்ஷன்ல வராங்க. ஸ்பாட்டா நாங்க இப்ப குசி பீச் வந்திருக்கோம் गाइस. குசி பீச் என்கின்ற அரியமான் கடற்கரை என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் गाइस, கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். இங்கே போய் பார்ப்பேன் எவ்வளோ கிளியராக இருக்குது. இங்கேருந்தே பார்க்கும் போதே தெரியுது. மணல் பாருங்க அவ்வளோ வெள்ளையேன்னு இருக்கு. ஒன் ஆஃப் த வெளியூரில் வந்த பீச் மாதிரி இருக்கும் गाइस. இது காற்று கூலிங் வந்து பார்த்தியா, சூழல் அங்காடியா. டவுசர் எடுத்துட்டு வந்துருக்கேன். ஏண்டா டேய் வரோன்னு தெரியும், உனக்கு அறிவு இருக்காடா? அது எங்க இருக்கு? மாங்காய் போட்டு மாங்காய் போட்டோம். எனக்கு என்னன்னே தெரியலடா, வாய் ரொம்ப குளர ஆரம்பிக்குதுடா வரோட. நடக்க முடியாது. சூட பாரு, ஆம்பளை செப்பல் எல்லாம் நடா. நீ நடா 500 ரூபா தரேன். நடந்து இங்கே வந்து அங்கே வர போயிடுறேன். எனக்கு 500 ரூபா தரேன் ஆகும். போறியா? 500 ரூபா தரேன் சொல்லி நான் நடக்கிறேன். 500 ரூபா வாங்கிட்டு நடா. காசு நான் நடக்கிறேன் சரியா? நான் நீ தான் சார்ஜ் கொடுண்ணா. நான் கொடுறா, நீ கூட என்ன அனுமண்டா. என்னடா நடக்க இதுதான் வீட்டுக்கு தான் நல்லா இருக்கும். 30 ரூபாயடா. நம்மளே ஒரு வாட்டர் மேன் வாங்கினா ஒரு 3 ஸ்பாட்டை தந்துடலாம்டா. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணிக்காங்க கைஸ். டேய் வெங்காயம் எங்கடா அப்பனேங்கடா, அப்பனே ஏய் நடைய பாரு. முடியல. குளிச்சிருவோமா? ஆனால் இந்த இதில் அலை வந்து கம்மியாக இருக்கும் கைஸ். இது என்ன ஹவுஸ்ன்னு பாருடா, இந்தியனா பே ஆஃப் பெங்கால்னு பாரு. இந்தியன் தனுஷ்கோடி இப்படி தானே வரும், வந்தால இப்படி தானே வரும். இப்படி வந்தாலுமே அப்போ இந்தியனே பே ஆஃப் பெங்கால். ஒரு இது வந்து ஆம்பளை, ஒரு இது பொம்பளை கைஸ். அப்படிதான் சொல்லுவாங்க, உண்மையிலே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆண் உங்கள் ஊர்லேயே அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த கன்னியாகுமரியில் அந்த முக்கடல் சங்கத்தில் நின்று பார்க்கும்போது சொல்லுவாங்க கைஸ். அங்கங்கே நான் பார்க்குவோம் வெஸ்ட் பெங்கால், பே ஆஃப் பெங்கால். இங்கே வந்து இந்தியன் நேஷனல் பே ஆஃப் பெங்கால் மட்டுமா? இங்கேருந்து அதாவது நம்ம அடுத்த ஸ்பாட் போகிறதுலேருந்து ஸ்ரீலங்கா 22 கிலோமீட்டர் கைஸ். எல்லாத்துக்கும் தெரியும். நாங்கள் தான் ரொம்ப லேட்டு. தனுஷ்கோடி பார்த்தா தெரியுமா? அது வந்து ரொம்ப விண்டு மில்ஸ்லாம் தெரியும். ரொம்ப கிளியராக இருந்துச்சுன்னா தெரியும்டா. அங்கிட்டு தெரியுது பாருடி. ஆனால் அது என்னன்னே தெரியலையே. ராமேஸ்வரம் ஒரு தீவு கைஸ், தனி ஐலாண்ட். அதை சொன்னா ராமேஸ்வரக்கார ஊருக்காரனே நம்பல. நான் குளிக்க போறேன், ஜட்டியோட பார்த்தாலும் நான் குளிக்குவேன். சொல்ல கிறிஸ்டல் கிளியரா கூப்பிட்டு கொஞ்சம் தள்ளி போயிரும்டா, கூட்டமே இல்லாம. ஆள் கொடுத்தான்டான் உள்ள முழுங்கனா காப்பாத்துறாடா வந்து. நமக்கு முகராசி இல்ல, முகராசி சிறைவாசி பைக் இருக்கு. ஆமா வீடியோ எடுத்துட்டு வாரேன். ஓடு ஓடு, நானும் குளிச்சிடும் சாட்டுக்க ஆசையா இருக்கு. இறங்கிட்டான்டா இறங்கிட்டான்டா. ஏய் ரொம்ப தூரம் போய் செத்துறாமடாவே. என்னடா தண்ணி இனிப்பா இருக்காடா? நக்கல்யா அவனுக்கு தண்ணி இனிப்பா இருக்கா? இறங்கிறா நானும்
நானும் தான் யோசிக்கிறேன் இறங்கிடுவோமா இதெல்லாம் இங்கெல்லாம் வரான்னு சொல்ல மாட்டியா? நான் கடலுக்கு வரோம் தெரியாதா? ராமேஸ்வரம் உனக்கு கடல்னு தெரியாதா? நான் தடுப்புக்கோடி போறோங்கிறத மட்டும் தான் நினைச்சிருக்கேன். யாரா நீ தனுஷ்கோடி இறங்கிடுவோமா? இறங்கிடுவா வா வா வரதை பார்த்துக்கலாம் வா இறங்கு பார்த்துக்கலாம். ஏயா வரதை பார்த்துக்கலாம் காய்ஸ். வசீகரா என் நெஞ்சு அப்படியே வாடா இறங்கிருச்சுடா பேண்ட்டு. ஏய் கடல் ராசானா கடல் ராசா. இறங்கவா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். குளிக்கல ஏய் சும்மா இறங்கடா இதான காயாது எதுவுமே போடா போய் பஸ்ஸோட போடா. அவ்வளோதான் பஸ்ஸு போயிடுச்சு காய்ஸ். மணி முடிச்சிட்டோம் காய்ஸ். பணமா கொடூரமா அந்த கதையை நான் போகிறேன். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். வரும்போது குளிச்சிருக்கணும். இப்பயே குளிச்சு ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக நாஸ்தி ஆக்கிட்டு இருக்கிற ஒரு தட்டி ஈரமாயிடுச்சு. ஐயோ உடம்பெல்லாம் பிச்சு பிச்சுன்னு இருக்கு காய்ஸ். இது என்னடா இவ்வளோ கருப்பா இருக்கு மண்ணு. வல்கணும் வேற என்னடா பேசுற? ஓகே நெக்ஸ்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி தான் போக போகிறோம். போயிட்டு தனுஷ்கோடியில் போயிட்டு மனமா மீன் சாப்பாடை போட்டோம்னா கச்சுன்னு இருக்கும். மீனை பிடிக்க காணும். மீன் அப்போ சாம்பார் சாப்பிடணும். சாம்பார் ரசம் எல்லாமே தருவாடா மீன் சாப்பாடுக்கு. நீ மீன் சாப்பிடாதடா. பிரியாணி சாப்பிடுது. பிரியாணி இருக்காது. உங்க அப்பா தான் 2 பிரியாணி கிண்டணும். தம்பி மகனே வாப்பா அப்படின்ட்டு 100 ரூபா மறைச்சிக்கலாம் பாத்தியா. லேடிஸ் நடக்கிறவங்க மோர் காய்ஸ். கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறப்பா. ஐஸ் மட்டும் சாதாரண சொல்லிக்கலாம்.